ரொம்ப சந்தோஷம். சொல்றாரு மேடம், ஒன்றிணைஞ்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கோம் மேம்? எல்லாருமே வந்தாச்சு. சட்டமன்றத்துக்கு போறோமா மேம்? ஆமாப்பா தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றாரு மேடம்? ஒன்றிணைஞ்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பேர் இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கோம் மேம்? எல்லாருமே வந்தாச்சு. சட்டமன்றத்துக்கு போறோமா மேம்? ஆமாப்பா தேங்க்ஸ்ப்பா. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இப்போது ஓரணியாக தலைமைச் செயலகத்தில் சபாநாயகருக்கு அறைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் 2 மாதங்களுக்கு முன்பு இணைந்த லீமா ரோஸ் இப்போது அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்து விட்டோம் என்று பேட்டியளித்துவிட்டு எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த அணியிலிருந்து இபிஎஸ் இல்லத்திற்கு சென்று அங்கிருந்து இப்போது தலைமைச் செயலகத்திற்கு சபாநாயகர் அறைக்கு செல்கிறார்கள். சபாநாயகர் அறைக்கு சென்று நாங்கள் கொரோனா உத்தரவை மீறி வாக்களித்தது தவறுதான், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், இனிமேல் இது போன்ற தவறு செய்ய மாட்டோம் என்ற கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனிடம் அளிக்கிறார்கள். இதனால் கட்சி தகவல் தடை சட்டத்தின் கீழ் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது நிறுத்தி வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனிமேல் சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓரணியில் இணைந்து செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தரப்பினரும் இணைந்து ஒரே கடிதத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனிடம் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இதனால் சபாநாயகர் அறைக்குள் அந்த அதிமுகவின் இரு பிரிவினரும் செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். மற்றொரு மிக முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், எங்கள் அணியை தனியாக கொறடா இங்கு நியமிக்க வேண்டும், சட்டமன்ற குழு தலைவர் தனியாக நியமிக்க வேண்டும் என சிபி சண்முகம் தரப்பும் எஸ்பி வேலுமணி தரப்பும் ஒரு கடிதம் அளித்திருந்தது. அந்த கடிதத்தை வாபஸ் பெறுவதாக இப்போது சபாநாயகரிடம் மற்றொரு கடிதத்தை அளிக்கிறார்கள். இதனால் அதிமுக ஒன்றிணைந்து விட்டது. அதிமுகவில் உள்ள அனைத்து அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரணியில் இணைந்து விட்டோம் என்று சபாநாயகர் முன்னிலையிலேயே இரு அணி எம்எல்ஏக்களும் இணைந்து நின்று அவரிடம் உறுதிமொழி பத்திரத்தை எழுதி கடிதமாக வழங்குகின்றனர். அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அணிகள் இணைந்து விட்டன என்று தளவாய் சுந்தரம் பேட்டி அளித்திருக்கிறார், லீமா ரோஸ் பேட்டி அளித்திருக்கிறார், இதே போல கேசி வீரமணி அவரும் பேட்டி அளித்திருக்கிறார். 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிருப்தி கோஷ்டியில் இருந்த உறுப்பினர்கள் அவர்கள் மூவருமே அதிமுக ஓரணியில் இணைந்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் 47 பேர் வென்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் தாவேக்காவில் இணைந்த சூழ்நிலையில் 43 பேரும் ஓரணியில், ஆனால் ஓரிருவர் அவங்க சிவி சண்முகம் உள்ளிட்ட சிலர் இங்கு இபிஎஸ் இல்லத்திற்கு வரவில்லை என்ற போதிலும் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு அளித்து விட்டனர் என்பதால் இப்போது எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 13 பேரும் நாங்கள் அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிமுக அணியிலேயே செயல்படுவோம் இணைந்து என்ற கடிதத்தை இப்போது அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதிமுகவின் இரு அணிகளும் இப்போது சபாநாயகரை சந்தித்து நாங்கள் ஓரணிதான் என்ற உறுதிமொழி கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் வழங்கி இருக்கிறார்கள். அந்த சபாநாயகரின் அறையில் அங்கு விராலிமலை தொகுதி எம்எல்ஏ விஜயபாஸ்கர் மற்றும் ஆர்பி உதயகுமார், எஸ்பி வேலுமணி ஆகியோரும் அந்த கடிதத்தை இப்பொழுது ஜேசிடி பிரபாகரனிடம் அளிக்கிறார்கள். அங்கு சட்டப்பேரவை செயலாளரும் அவரோடு அமர்ந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம் மற்றும் ஆர்பி உதயகுமாரும், இதே போல எஸ்பி வேலுமணி தரப்பில் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், காமராஜ் உள்ளிட்டோரும் அங்கு சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் ஏற்கனவே அங்கு எடப்பாடி பழனிசாமி அணியின் கொறடாவாக நியமிக்கப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நாங்களும் கொறடாவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அங்கு விஜயபாஸ்கரும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் எஸ்பி வேலுமணியும் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு அணிகளும் இணைந்து ஓர் அணியில் செயல்படுவதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டன. இதனால் இனி தமிழகத்தில் இடைத்தேர்தல் காலத்தில் மும்முனை போட்டி, அதிமுக ஓர் அணி, திமுக ஒரு அணி, தாவேகா ஒரு அணி என மும்முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முழுமையாக இணைந்து கரைந்து பிரிந்து உடைந்து போய்விடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் எழுந்திருக்கிறது. பிரிவு, குழப்பம் மற்றும் அதிருப்தி, விமர்சனங்கள் ஆகிய அனைத்திலும் இருந்து இப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓரணியில் மீண்டெழுந்து வந்திருக்கிறார்கள். இந்த அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் பிரிவால் தான் இப்போது சபாநாயகராக அமர்ந்திருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரனே
தாவேகாவில் கடைசி நேரத்தில் இணைந்து அவர் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது சபாநாயகராக அவர் அமைந்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்த ஜேசிடி பிரபாகரன் மீண்டும் ஒரு ஒருங்கிணைப்பை இப்போது அதிகாரபூர்வமாக அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் இப்போது அரசியல் முரணாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிடி பிரபாகரன் மற்றும் கூப்பா கிருஷ்ணன் இவர்கள் தவிர புகழேந்தி உள்ளிட்டோர் இப்போது இணைந்து அதிமுக ஒருங்கிணைக்கும் முயற்சியில் வெளியில் இருந்து ஈடுபட்டார்கள். இப்போது அபிஷியலாக சபாநாயகராக பொறுப்பேற்று அதிமுகவின் 2 அணிகளையும் ஒருங்கிணைத்து இப்போது அந்த கடிதத்தை SP வேலுமணி வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓரணியில் செயல்படுவோம், ஒரே கொறடாவின் கீழ் உத்தரவை மதிப்போம், கொறடா உத்தரவை மதிக்காமல் வாக்களித்தது வருத்தத்துக்குரியது என்ற வாசகங்கள் அடங்கிய அந்த கடிதத்தை SP வேலுமணி இப்போது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனிடம் வழங்கியதும் ஜேசிடி பிரபாகரனோடு அதிமுகவின் தற்போது இணைந்த லீமா ரோஸ் அவரும் அந்த இணைப்பு கடிதத்தை ஜேசிடி பிரபாகரனிடம் வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேரில் 4 பேர் தவிர 43 பேரும் ஓரணியில் செயல்படுவதற்கு இப்போது ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். அதற்கான அந்த இணைப்பு நிகழ்ச்சி தான் இப்போது சபாநாயகர் அறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் சட்டப்பேரவையில் ஓரணியாக அதிமுக செயல்படும் என்பதற்கான உறுதிமொழி பத்திரம் கடிதமாக இப்போது சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், அதே போல இங்கு இபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஜேசிடி இபிஎஸ் அணியைச் சேர்ந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் OS மணியன் உள்ளிட்டோரும் இப்போது RB உதயகுமார் உள்ளிட்டோரும் அந்த கடிதத்தை இணைந்து வழங்கக்கூடிய காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக அணிகள் இணைந்தன. சபாநாயகர் முன்னிலையில் அதிமுக 2 அணிகளும் இணைந்தன. ஓரணியில் இணைந்த அதிமுக சட்டப்பேரவை சபாநாயகர் அறையில் 2 அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓரணியில் இணைந்தனர் என்பது அதிகாரப்பூர்வ காட்சி. இந்த காட்சி தான் அதை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.